ஏற்கனவே உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். நான் நம்பல. நீ எப்படிப்பட்ட பொறுக்கின்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். மரியாதையா பேசு. முகர கட்டைக்கு மரியாதை வேற. கஷ்டப்படுற பொம்பளைங்களுக்கு கடன் கொடுக்கறது, கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா கற்பை கேட்கறது. ஏயா பொம்பளைங்க கற்பை உன் கடையில இருக்கிற கத்திரிக்காய் நான் நினைச்சேன். என்ன பகச்சுக்கிட்ட உன்னை நடுத்தரவுல நிக்க வச்சிருவேன். மானத்தை அடகு வச்சு மாடி வீட்டுல இருக்கிறத விட கஷ்டம் வர்ற நேரத்திலையும் கண்ணியத்தை விடாம நடுத்தருவில் நிக்கிறதாயா பொம்பளைங்களுக்கு பெருமை. வாங்குற பணத்தை எப்ப கொடுக்க போறேன்? இன்னும் 10 நாள்ல கொண்டு வந்து கொடுத்தேன். கொடுக்கல உன்னை கோர்ட்ல நிறுத்தி கம்பி எண்ண வச்சிருவேன். ஏண்டி உன்னை மாதிரி எத்தனை பொம்பளைகளை பார்த்திருப்பேன். ஆமா, உன்னை பெத்தவளும் பொம்பளை, உன் கூட பிறந்தவளும் பொம்பளை, உன் முன்னால நிக்கிறவளும் பொம்பளை. அதனால இனிமே பொம்பளைங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்கடா மடையா. எங்க வலிக்குதுன்னு சொல்லுங்க. நல்லா சுருக்க எடுத்து விடுவாங்க. அங்கதான் என் கடத்துல இருந்த தடவை.